ஹலோ மை டியர் 10th ஸ்வாக்குட்டீஸ். எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டே வந்துருச்சுப்பா. இன்றைக்கி கரெக்டாக 9:30க்கு நீங்கள் இவ்வளவு நாள் ஆவலுடன் பயத்துடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வரப்போகுது. ஸோ என்ன ரிசல்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா. அதுக்காக வரி பண்ணாதீங்க. அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை விட அதிகமாக மார்க் எடுத்துட்டா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைங்கள திட்டாதீங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மார்க் எடுத்திருக்காங்க. 11th 12th ஒரு நல்ல குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை தானே தவிர இதுதான் லைஃபு அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணிக்காதீங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் வரும் மை டியர் செல்லாக்குட்டீஸ். ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. மை ப்ரேயர்ஸ் ஆல்வேஸ் வித் யூ. அண்ட் பயமாக இருக்கும், எனக்கே புரியுது. ஏன்னா உங்களுடைய நிலைமையெல்லாம் கடந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். ஸோ அதனால் எதுக்கும் பயப்படாத பிள்ளைங்களா. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வரலையா, நம்ம வந்து ரீவேல்யூவேஷன் இந்த டைம் கொடுத்துருக்காங்க, ரீடோட்டலிங் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம போட்டு மார்க் எடுத்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருதா, டோன்ட் வரி. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும், எழுதிக்கலாம் ஜூன் மாதம். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பிள்ளைங்களா. ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை மட்டும் எனக்காக பண்ணுங்கள். அண்டு ஃபைனலாக வந்து எப்படி ரிசல்ட் பார்க்கலாம் அப்படின்றத ஒரு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா 11th 12th வந்து ஏற்கனவே வந்து பண்ணியிருப்பாங்கப்பா, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ 10th அந்த அளவுக்கு ஐடியா இல்லைல்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் நம்ம பார்த்துடலாமா? சரி சலா குட்டீஸ், ஃபஸ்ட்டு இந்த 3 வெப்சைட் தான் சரிங்களா. tnresults.nic.in அந்த ஒரு ரிசல்ட்டு, அப்படி இல்லைனா டிஜி வெப்சைடு, அப்படி இல்லைனா ரிசல்ட் அந்த வெப்சைடு சரிங்களா. 3 வெப்சைட் தான். கடன் பார்த்துடலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாமா? நான் ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tnresults. போயிடலாமா? நம்ம டைரெக்டாக போயிடலாம். இருங்கப்பா. 3 நீங்கள் வெப்சைட்லையுமே பார்த்துடலாம். எல்லா வெப்சைட்டுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டிஎன் ரிசல்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டிஎன் போர்டு ரிசல்ட்னு வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இப்படி உள்ளே போகும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 12th 11th மட்டும்தான் காமிக்குது. இப்போ வந்து 10th வந்து கரெக்டாக 9:30க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போ கரெக்டாக 9:30க்கு உங்களுக்கு கீழே இதேமாரி ஆப்ஷன் வந்துடும். அப்போ நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இதை நீங்கள் போட்டிங்கன்னா கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். ஸோ tnresults. அந்த வெப்சைட் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் போயிடலாமா? நம்ம டிஜிஇ போயிடலாம்ப்பா. டிஜியுமே நீங்கள் அந்த ஃபுல் வெப்சைட் போட்டாலுமே சரி, இல்லைனா டிஜின்னு டைப் பண்ணாலே வந்துடுங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும், வெப்சைட்குள்ளே போயிடுச்சா. ஸோ இதில் பாருங்கள் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்கப்பா. இந்த வெப்சைட் தான் கொஞ்சம் எனக்கு எப்பயுமே ஹேங் ஆகுது, ஏன்னு தெரியல. ஒரு 4-5 டைம் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுதுப்பா இந்த வெப்சைட் மட்டும். எனக்கு ஸ்பெஷலி, உங்களுக்கு எப்படின்னு தெரியல செல்லா குட்டி, சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இந்த வெப்சைட் எனக்கு பயங்கரமாக ஹேங் ஆயிடுது. அப்பா ஓப்பன் ஆகிடுச்சு எல்லா குட்டீஸ். ஸோ இதில் கீழே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டுக்கு மேலே இருக்க பாருங்கள், டிஜி ரிசல்ட்ஸில் பார்க்காதீங்க, இங்கே இருக்க பாருங்கள் www. இதில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 9:30க்கு எப்பொழுதும் போல் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னன்றதை நம்ம பார்த்துலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்துலாருங்க. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுப்பா. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாமா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், https digilocker government.in போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஆகிடுச்சா. நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன்ப்பா இந்த லிங்க்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து டைரெக்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே இருப்போம், இருங்க. ஓப்பன் ஆகிட்ட பிறகு மேபி இது இல்லையோ, இருங்கப்பா. அந்த வெப்சைட் தானே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், ரிசல்ட்ஸ் விட்டுட்ருக்கோம்ப்பா.
ரிசல்ட்ஸ் நீங்கள் இந்த தவிர பண்ணிடாதீங்க குட்டீஸ். நம்ம டேரெக்டாக டிஜிட்டலுக்குள்ளே போயிட்டோம். ரிசல்ட்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கணும்ல. https ரிசல்ட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதுதானே நம்ம பண்ணியிருக்கோம். இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு இருங்கப்பா. https ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் கவர்மெண்ட் டாட் இன் தான் டைப் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்டாப்லாம் எதுவும் வைக்கலன்றதுனால வரலையோ. எனக்கே இந்தளவுக்கு லேக் ஆகுது. இங்கே ஒரு ஸ்லாஷ் இருந்தது. 2024 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேர்ட் வெப்சைட்டு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுங்கள் செல்லா குட்டீஸ். திஸ் சைட் கான் பி ரீச்ட். ஒய்? வாட் இஸ் த ரீசன்? ஓப்பன் பண்ணுங்கப்பா. இது ஒரு வேலை ஐசிஎஸ்சின்னு வருதுல்ல, தமிழ்நாடுன்னு வரணும்ல நம்மளுக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சிபிஐ ஐயோ இது காலும் கத்தாலும் எப்படி வருது? இப்போ தேர்ட் வெப்சைட் மட்டும் செல்லா குட்டீஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுங்கடா. கரெக்டாக தானே போட்டிருக்கேன்னா டிஜிலாக்கர் கவர்மெண்ட் அப்படின்னா போட்டிருக்கேன். என்ன இதுக்கு கரெக்டாக தானே போயிருக்கோம் செல்லா குட்டீஸ். அப்பா நீங்கள் இந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கப்பா, வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய இது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு கிளாஸ் 10th 2024 ரிசல்ட் கம்மிங் சூன்னு வந்திருக்குப்பா. ஸோ நம்ம இதை கிளாஸ் 10 கம்மிங் சூனை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் 9:30க்கு. இது கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு எனக்கு பர்சனலி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கப்பா. https ரிசல்ட்ஸ் இந்த வெப்சைட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க செல்லாக்குட்டி. ஸோ இதான்ப்பா இந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட்டர் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள். www.tnresults.nic.in ட்ரை பண்ணுங்கள் செல்லாக்குட்டி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படியும் நாளைக்கு ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலும் ஓப்பன் பண்ணுவாங்கப்பா. ஏன்னா 12க்கு நெக்ஸ்ட் டேவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் 10த்துக்கும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மார்க்ஸ் எல்லாம் பார்த்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலுக்கு போடலாமா அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம் ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலுக்கு போடுறாங்க சொன்னால் பற்றி ஒரு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எது போட்டால் பெஸ்ட்டுன்ற ஆப்ஷனும் நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். தட்டி விடுங்க. செம்மையாக தான் ரிசல்ட் வரப்போகுது. அன்றைக்குமே என்னுடன் பயணிங்க.